ஏற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28, 29. மத்தேயு 12, 28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. எடுத்துட்டீங்களா? மத்தேயு 12, 28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆவியினாலே என்னத்தை துரத்துறேன்? எடுத்துட்டீங்களா? வசனம் பக்கம் 18. எல்லாரும் கண்ணால் பாருங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். அப்போ உங்ககிட்ட இருக்கிற பிசாசு மற்றவங்க கிட்ட இருக்கிற பிசாசு துரத்தணும்னா தேவனுடைய ஆவியினால தான் துரத்த முடியும். தேவனுடைய ஆவி உங்ககிட்ட வரணும்னா கிறிஸ்துவ வரணும், கிறிஸ்துவுக்குள்ள வரணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகத்தை குத்திட்டாக்கா தேவனுடைய ஆவி மேல இறங்குவார். கிறிஸ்துவ கொடுக்கலனா ஆதாம் பழைய மனுஷனை தேவன் தனக்கு அசுத்தாய் வந்து பிசாசை தோத்த மாட்டான், ஆசை தேவனையே தோத்திடுவேன். அப்படிதான் தோத்திட்டா ஏவாள். பிசாசிட்ட போய் நன்மை தெய்வ கனியை சாப்பிட்டு ஆயிடுச்சு. அது தேவன் தனக்குள்ளது தேவன் போன தேவ ஆசீர்வாதம் அவளை விட்டு போயிடுச்சு. ஏதேன் தோட்டம் அவர் விட்டு ஏதேன் தோட்டத்தை துரத்தப்பட்டா, பிசாசு ராஜ்யம் வந்துட்டா. இப்போ நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அவ்வளவுதான். பிசாசு ராஜ்யம் வந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சு. தேவனுடைய ஆவியினாலே லேகன் பிசாசு தொத்துறாரு. 2000 பிசாசு தொத்ததுமே தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சு. தேவனுடைய ராஜ்யம் வந்ததுமே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்துகிற. 29வது வசனம் படிக்க. 29வது வசனம் 29வது வசனம் படிக்க. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேனே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்போ நான் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியை விட்டுட்டாக்கா வீட்டில் இருப்பானா? பிசாசு ஆவியில் இருப்பானா? பிசாசுடைய ஆவியினாலே தேவனை துரத்திட்டு சாத்தானுடைய ராஜ்யம் உங்க கையில் வந்துடும். அப்போ தேவனுடைய ஆவிக்குள்ள இருக்கணும்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்தா தேவ ஆவியானவர் மேல் வந்துருவாரு. தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள வந்துடும். எப்படி வர வைக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா கவனி. இவர் சொல்றாரு, இயேசு தேவனுடைய ஆவியினாலே
பிசாச துரத்துறாராம். அப்போ இயேசு ஜீவனாகிறார். இயேசு நன்மத்தை அறியத்தக்கவர் அல்ல, அவர் ஒரு ஜீவ விச்சத்துக்கடி. அந்த ஜீவனை எல்லாம் A to Z எல்லாமே இருக்குது. இந்த இயேசு என்ன பண்ணார்னா, அந்த இயேசுவை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ள வந்துடுறாரு. அதனால மற்றவனுக்கும் போய் இயேசு கொடுக்கிறார். தன்னை நல்ல வேப்ப ஜனங்களுக்காக, ஆமா, வியாதியஸ்தனுக்கு, திமிர்வாதக்காரனுக்கு, லேகோட் பிசாசனுக்கு ஜீவ சர்வ ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியாருக்கு பிசாசுகளை துரத்தி அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. கையை தட்டு அல்லேலூயா. இந்த வேலைய, இந்த வித்து வேலையை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். வித்து வேலை என்ன தெரியுமா? மனுஷன் ஒரு வித்து வேலை செய்யறான், ஆதாமுக்குள்ள வந்துட்டான், நன்மை தீமையில. இவன் என்ன பண்றான், ஒரு நன்மை தீமை போய் ஒரு மனுஷனுக்கு தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து இவங்க கிட்ட இருக்கிற அசுத்தாவி தோத்து அவனுக்கு ஆசுவாத்தை எல்லாம் தோத்தி விட்டுறான். ஜாக்கிரதை, யாருக்கிட்ட பழகிறன்னு பாரு. ஆதாமுக்குள் பிறந்தவ நன்மை தீமை தான் காட்டுவான். உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து அவனுக்கு ஒரு அசுத்தாவினால் உனக்குள்ள சுத்திட்டு சாத்தாண்டு ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்த்துருவான். அப்போ நீ என்ன பண்ண, ஜாக்கிரதையா தேவ ஆவியினால் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அதனால்தான் சபிக்கணும் சபிக்காத, பகைக்கணும் பகைக்காத, சத்ருவா இருக்காத. சத்ருவுக்கு இயேசுவை கொடு. அவனுக்குள்ள இருக்கிற சத்ரு ஓடி போய் அவனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இறங்கினான். இயேசு சத்ருக்களுக்கு தன் ஜீவனையே கொடுக்கிறாரு. ஜீவ சர ஜீவரத்தான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாவது முழுவதும் உள்ள இருக்கிற அசுத்தாவி சத்ருக்கள் ஓடிட்டாங்க. பசுத்தாவி இறங்கிச்சு, தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ள வந்துச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை, மேட்ரு முடிஞ்சிச்சு. நம்ம சபை இன்டர்நேஷனல் சபை உலகம் ஃபுல்லா ஆதாம் வழியா பிறந்து நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறான். அருமையா சொல்றாரு பாரு, மத்திய 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். இங்கிலீஷ் என்ன போட்டு பார்ப்போம். But if I cast out devils by the Spirit of God, and that kingdom of God is come unto you. Kingdom of God, தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள வரணும். புரியுதா தம்பி? பாரு, ஒருத்தன் ஆதாம் வழியா பிறந்துட்டான், நன்மை தீமை தேவன் அசுத்தாவி சாத்தானுடைய ராஜ்யத்துல ஒருத்தங்கிறான்னு வச்சுக்க. அவனுக்குள்ள இருக்கிற சாத்தான துரத்திட்டு தேவனுடைய ராஜ்யத்தை அவனுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும், தென்னவா தெரியக்கூடாது அவனுக்கு. அப்ப என்ன பண்ண, ஆதாமுக்குள் பிறந்தவன கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு வளர்த்து கொடுத்தா உள்ள இருக்கிற அசுத்தாவி துரத்து பசுத்தாவி இறங்கி சாத்தான் ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தலாம். அதை தான் இயேசு செஞ்சாரு. இதை செய்யலன்னா நம்ம என்ன பண்றோம், ஏவாள் வழியா நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து தேவனை தோற்றிட்டு சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு வரோம். நீ உலகத்துக்கே இருளா இருப்பாய். இயேசு பிசாசு இருந்தாக்கா நீ உலகத்துக்கே சபிக்கப்பட்டவனா இருப்பாய். உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கான். ஏவாள் நன்மை தீமை கனி சாப்பிட்டு உன்னிமித்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா சபிக்கப்பட்டிருந்தாரா? ஏவாள் பார்த்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிசுக்கு நாளில உன்னிமித்த பூமி, ஆமா, சபிக்கப்பட்டிருக்க. நன்மை தீமை கனி சாப்பிடுனால ஏன் சொன்னார், வருத்தப்பட்டு பாரதம் எல்லோரும் என்று நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ஜீவ சர்வ ஜீவன், அந்த ஜீவ விச்சத்துக்கு நீ புசித்தா நீ உலகத்துக்கே ஒளியாயிருப்பாரு. ஏவாளை பார்த்து ஒரு நிமிஷம் பூமியை சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளு குறுக்கும்படி பண்ணாரு. அப்படிதான் உலகமே ஆதாம் ஏவாள் வழியா நன்மை தீமை கனி உலகம் ஃபுல்லா குத்தி சபிக்கப்பட்டு போச்சு. ஏன்னா அசுத்தாவி தேவடைய ராஜ்யத்தெல்லாம் தோத்திருந்து பிசாசு உள்ள உட்கார்ந்து வைக்கிச்சான். நன்மை தீமை நன்மார்க்கும் தரும் சுய நீதி அநீதி நம்மளும் கட்ட உலகம் கட்டி சபிக்கப்பட்டு நம்மளுமா. இப்போ இயேசு நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவன், அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு பரலோக ராஜ்யமே ஜீவன்ல நன்மை தீவில பாவம் சாபம் மரணம் பாதாளம் அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு உள்ளக்கிற தேவனுடைய ராஜ்யம் எல்லாம் ஓடி போய் பிசாசு நம்முடைய கூட உட்காந்து நம்மளே திருடி நம்மளே கொண்டு நம்ம போய் மட்டங்களை திருடி மட்டங்களை கொண்டு மட்டங்களை ஆயிடுச்சு பூமிக்கே சபிக்கப்பட்டவங்கள ஆகிட்டோம். அப்போ மத்திய எல்லாத்துக்கும் வசனம் மத்திய 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே.
தேவனுடைய ராஜா உங்களிடத்தில் வந்திருக்க. கம் ஃபார்வர்ட். டெமோ, என் தாய் என்னை பாவத்தில் துர்குணத்தில் ஆதாம் ஏவாள் வழியா புள்ளி சாயி உருண்டு பிறண்டு வந்துட்டான். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறான். பாவம் செய்கிறவ அசுத்தாய் வந்துச்சு. இவன் அசுத்தாய் நன்மத்தையுமே தேவன் தனக்கு உலகத்துக்கு தன உள்ள அசுத்தாய் தானே இருக்கான். பாதாள ராஜ்யத்துக்கிறான். இவனை பசுத்தாவி கொடுத்து தேவ கிறிஸ்துவ கொடுத்து அசுத்தாவி தேவடைய ராஜ்யத்துக்கு கொள்வா. இவன் பேர் சொல்லி ஜீவ வித்தத்துக்கு நல்ல மேய்ப்பன் தம்பிக்காக சொல்றாஜுக்காக ஜீவ சர ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு உள்ளகிற அசுத்தாய் ஓடி தேவடைய ராஜ்யம் வந்து உள்ள கையை தட்ட இல்லையா. நன்மை தேமை கனி சாப்பிட்டு அசுத்தாய் போய் பாதாள ராஜ்யம் வந்துச்சு ஆதாம் ஏவாள் வழியா. இப்ப ஏசு வந்து ஜீவ வித்தத்துக்கு இவன் பேர் சொல்லி பிதா குமார் ஆதாம் முழு அசுத்தாய் வந்து தேவடைய ராஜ்யம் வந்துச்சு. இவன் பாதுகாக்கப்பட்டான். நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ நானே திராட்சை செடி நீ கொடி. அப்போ தேவடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு ஆள் கொண்டு வந்துட்டு பாரு. அப்போ உங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாம் ஆதாம் வழியா பிறந்து அசுத்தாவியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாதாள ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. பிசாசு வந்து திடீர்னு கொண்டு நயிச்சுக்கிறான். நீ என்ன செய்ய போற? நல்ல வேலை செய்யணும். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஏசு ஜீவ சொல்ற ஜீவரத்தே கூட லேகோன் பிசாசு பிச்சவனுக்கு 2000 பிசாசுக்கு அசுத்தாவி அவனை தேவடைய ராஜ்யமா மாத்தி அந்த 2000 அசுத்தாவி தோற்றி பசுத்தாவி இறக்கி அவனுக்கு கூட தேவர ராஜ்யம் வந்து பசு பிடங்கள் பத்தி நிர்வாணமா வந்து தன்னைத்தானே ஏரியாவே கலங்கிக்கிறான். 2000 பிசாசு பிடிச்சிட்டு நன்மை தேமா எல்லாம் கல்லுகளால காய பத்தி நான் அப்படியே ரவுடிங்க எல்லாம் ரவுடி தண்டத்தை இருக்கிறோம். அப்போ ஏசு தன் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் கொடுக்கிறார். திருடன் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ ஏசு ஜீவனுக்குள்ள வந்தால் ஒழிய பசுத்தாய் மேல இறங்காது. நீ நன்மை தேமிலே இந்த அசுத்தாய் கண்டிப்பா இறங்கிடும். பாதாள ராஜ்யம் இதயத்தில் ஸ்தாபிக்கப்படும். போரத்திலெல்லாம் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். மற்றவர்களையும் சாபத்துக்கு நேராகி நடத்துவாய். நன்மை தேவையே தேவன் தன் உங்களுக்கு தான் காட்டுவேன். ஆதாம் போல பார்த்தேன். எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அது கலெக்டர் ஆகலாம், அரசியல் தலைவனாக இருக்கலாம், நாட்டுக்கே தலைவனாக இருக்கலாம், என்ஜினியர் சாதாரண மனுஷனாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம், இல்லை படிப்பறிவு இல்லாத இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவை, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவை. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்ட ஆதாம் ஏவாள் வழியா நன்மை தேவ காரியத்தை தேவனுக்கும் காட்டுறான், உலகத்துக்கும் காட்டுறான். தேவடைய ராஜ ஆசீர்வாதம் போய் அசுத்த பாதாள ராஜ்யத்துக்குள்ள வந்துடான். ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், காசுக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா பிசாசின் ராஜ்யத்தில் இருந்தாக்கா உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். இப்ப நான் என்னைய பண்ண பாவத்திலிருந்து சாபத்தை ஏசு அவருக்கு ஏசு என்று பெயரிடு ஏசு நம்ம ஜனங்கள் பாவங்கள் இன்னைக்கு ரட்சிப்பா. இப்ப ஜீவ விஷயத்துக்கு என்னை பூசிக்கணும். ஏசு சிலுவில் வந்து பிதாவை மன்னி வேண்டும் சொல்லி ஜீவ ரத்தம் ஊத்துக்கிறாரு. அதை எடுத்து என் பாவம் தேவனையும் முழு ஒழுது பாது ஏசு பரி தேவன் ஆதாரம் முழுது உள்ளகிற அசுத்தாய் போயிட்டு பாதாள ராஜ்யம் போயிட்டு தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள சாபிக்கப்படும். அதுதான் இங்க சொல்றாரு மத்திய 12 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இரு. தாவீது தேவனுடைய ராஜ்யம் பழைய ஏற்பாட்டுல மோசே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்ஸரு, தெபோரால், புதிய ஏற்பாட்டுல பவுல். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாதாள ராஜ்யம் என்ன பண்ண எல்லாரும் ரவுடி தரும், எல்லாரும் கொலை பண்ணிட்டு எல்லாரும் ரவுடி பாவிகளை பிரதான பாவி அவனே சொல்றான். பவுலே சவுல் பவுலா மாறி ஏசு நானும் தானே. இனி நான் அல்ல ஏசு எனக்குள்ள சேட்டு பவுலா உலகத்தையே கலக்கிட்டான். அப்படியே உள்டாவ மாறிட்டான். சவுலு பவுலா மாறி அதாமுக்குள் இருந்தா நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளு குறுக்கும் விளைப்பு எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள இருந்தா நீ உலகத்துக்கு ஒளியா இருப்பாய், பூமிக்கு உப்பாய் இருப்பாய். தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துவாய். பிசாசு சொன்னா சாப பாவம் மண்ணத்தை பாது எல்லாத்துமே தோத்தலாம். பிசாசு சர்க்கெல்லாம் ஓடும். பசுத்தாய் வந்தா அவருடைய ஆசீர்வாத சுகம் பல ஜீவனாய் தேவடைய ராஜ்யத்துக்குள்ள பாலு தேனு நல்ல விசாலம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெய சகல ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வந்துடும். அப்போ நம்ம ஜபம் பண்ணுவோம். தேவடைய ஆவியினாலே பிசாசுகளை தொடரும். தேவடைய என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி தேவ ஆவியானவரும் ஜீவனுடையதான். சாத்தான், ஆதாம், அசுத்தாவி, பிதா
குமாரன் பசுத்தாவி. திருத்துவம். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும், ஆவியானும் ஜீவனுடைய ஜீவன்ல தேவ நீதி இயேசு சாமன வாக்கு தத்துவம். அதை ஏன் பேர் சொல்லி பிதா குமார் பசு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாம, ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்பத்தலாம் கூட பக்க காசு ஒரு ஆள் அசுத்தாய் வந்துருவான். உன் ஐக்கியத்துக்கு ஒரே ஒரு பிசாசு போதும். அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்ட இவ்வளவா உலகத்தில் அன்பு கூற வேணும். என் அன்பு இயேசுவின் அன்பு. இயேசு இவ்வளவா உலக அன்பு ஜீவரத்தை இயேசு சாமி பரலோகத்தை குத்துறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் தோத்துறாரு, பசுத்தாய் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தாரு. இனி பாவம் செய்யாதே, கிறிஸ்துக்குள்ளே இரு, வாய்நாளா நீ வெற்றி பெறுவாய். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவ நீதி சம்பளம் உயிர்த்த இயேசு தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. பிசாசு பாவம் மரணமா இருக்கிறான். அதை போய் தேவனுக்கு தனக்கு உன் பேர் சொல்லி குத்திட்டு இருக்காத. அசுத்தாய் வந்து பாதாள ராஜ்யத்தை பிசாசு ராஜ்யத்தில் ஏற்படுத்தி சொல்றாரு. அப்போ மத்திய 12:27 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறவன். அன்றலே இந்த வேட் தேவனுடைய ஆவியினா, தேவனுடைய ஆவி ஜீவாவி, ஜீவ சரஞ்சீவ ரத்தம். சத்திய ஆவி வரும்போது என்னை குத்தி இயேசுவை குத்தி இயேசு தேவன் தன் குழந்தை கொடுப்பாரு. உடனே பிசாசு ஓடிப்படும். தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள வந்துடும், உன் குடும்பத்தில் உன் மனைவி பிள்ளைக்குள்ள வந்துடும், போறதுல எல்லாம் வந்துடும். அதனால கான்சியஸா ஏசு எங்க போனாலும் கான்சியஸா இருந்தார். எந்த ஒரு மனுஷன் நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரஞ்சீவரத்தம் தேவனுக்கு தனக்கு கான்சியஸாக இருப்பாரு. அசுத்தாயெல்லாம் ஓடிது, பசுத்தாய் வந்துது. அப்புறம் சொல்ற இனி கிறிஸ்துக்குள்ளன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்க திருடமும் கொள்ளும் வழக்கு வருகிறான் வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்றாரு. அதனால செய்தி கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவாங்க. சூரிய ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபிள் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள். பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச வார்த்தைகள் நினைச்சு நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமா, 100 பேருக்கு நன்மை தேம காரியத்தை தேவன் தரும். 100 பேர் மேல அசுத்தாவி, அந்த கிராமமே அசுத்தாவியா இருக்கும். எல்லாரும் பாவம் செய்து ரோமர் 3 பாவம் செய்து தேவ மக்கு விட்டுட்டாங்க. எங்க கிராமத்தில் 4990 பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை. ஆதாம் வழியா நன்மை தேமக தேவன் தரும். கிராமம் ஃபுல்லா அசுத்தாய் சிறையிருப்பு, வியாதி வறுமை, குடும்பமா வியாதி வறுமை, கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம் மோசம், கொள்ளை நோய், ஆபத்து எல்லாம் கிராமம் பட்டணம் தேசம் முழு உலகம் குட்டி பாதாளமாக்குது. ரோமன் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று அசுத்தாவியாகிறாங்க. திருச்சபை எதுக்கு சாப்பிடுங்க? இயேசு ஜீவ மார்க்கத்தை போதிக்கும்படி திருடவும் கொள்ள வழிக்கு ஒரு வேறு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ணப்படும் வந்தே சொல்கிறார். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதம் டேக்டா கொடுத்த அசுத்தாய் ஓடி பசுத்தாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதனால்தான் நீங்க உலகத்துக்கே ஒளி, நீங்க பூமிக்கே ஒப்புன்னு சொன்னாரு. இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் பண்ணி திருவிருந்த பங்கெடுக்கிறேனே. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் குடுவெழுத்து கூட இடைவிடாம கூட எக்காந்து கூட சோதுவாக கூட அசுத்தாய் போய்த்தான் ஆகணும். பசுத்தாய் வந்துதான் அவனை தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். தேவனுடைய ராஜ்யத்தில் சகல நன்மைகள் கொட்டிக்கணும். மகிமை, கனம், புகழ், வெற்றி, ஜெயம், ஆசுவாத, ஐஸ்வர்யம், நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யமே இருக்குது. வேண்டாம், ஜீவ விசேஷ கனியே இருக்கும். நன்மை தேமையை கனியே போகுதுன்னா அசுத்தாவி தான் இருக்கும். தேவனுடைய பாதாள ராஜ்யம் தான் இருக்கு. நீ போறதுலாம் பாதாள ராஜ்யம் தான் காப்பா. முடிவு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முடிவு பாதாளம். சீரியஸான மேட்ரு. ஆதாமிஷத்தை மரணம், கிறிஸ்து ஜீவன சமாதானம். கத்தாவை சத்தியத்துக்கு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அதாவுக்குள் பிறகு கிறிஸ்துக்குள் கொண்டு வரும் கத்தாவே. தேவாவி அவர்கள் மேல் சத்துக்கள் சிதறடித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிராமத்தோறும் பட்டணங்களும் தேசங்களும் முழு உலகத்திலும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாக்குமார் ஆதாம் முழு பசுத்தாய் இறங்குற கத்தாவே. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதாய் செய்திக்காக ஓடி அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதால் ஏசு எங்கு சுற்றி திருந்தார். விசுவாச ராஜ்யத்துக்கு எல்லாம் துரத்து விட்டார். ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. தேவ நீதி உயிர்த்தல் கூட தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு பசுத்தா இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு. ஒரு மாபெரும் கூட இந்த செய்தியை உலகம் எல்லாம் போய் சொல்லி சொல்லியிருக்கிறார். இந்த சோயை ஜீவன் வேதாகம் சத்தியங்களை கேட்கிறேன். யாவரையும் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபம் மிக ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளித்துராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை தோல்வர் பகுதியாக சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளித்துராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎஸ்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல்,
இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் எப்படி பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். கர்த்தருக்கு கனம் பண்ணவே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதால் காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதை எனக்கு கூகுள் பே நம்பர் 73395866 காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி 30/1/2025 MCC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்படுது. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise Lord. எங்கிறது அப்போ